கனத்துக்கு பாத்திரர் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர், மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே பிதாவாகிய தேவனேயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவேயுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நாங்கள் காலை வந்தனம் செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களை இந்த நாள் வரைக்கும் காத்து நடத்திருக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி எங்களை பலமாய் நடத்தி வந்த தேவனே உம்மை நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை நாங்கள் போற்றுகிறோம், உங்களை நாங்கள் புகழுகிறோம்ப்பா. நீங்கள் பெரியவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர். இந்த காலை வேளையில் மனதார உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம்ப்பா. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. முழுக்க முழுக்க நீங்களே ஆளுகை செய்யுங்க சொல்லி நாங்கள் எங்களை சரண்டர் பண்ணுகிறோம் ராஜா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை முழுவதுமாய் பொருட்படுத்தி நடத்துவீராக. இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய நினைவினால் நாங்கள் நிரம்பி இருக்க கிருபை செய்தருளுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை ஆட்கொள்ளுங்க ஜீசஸ். ஆண்டவரே எங்களை முழுவதுமா நீங்கள் ஆண்டவரே ஆட்கொண்டுருங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேங்க்யூப்பா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கின்றேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. எங்கள் குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திரு. பலன் தரும் கண்மலையே, பலன் தரும் கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலன் தரும் கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே, பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ். ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூக. ஆண்டவரை நேசிக்கிறோம்ப்பா. ஆனந்தம் பே
பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருளாத சமூகத்திலே. தெய்வீக கூடாரமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம், தெவிட்டாத பாக்கியமே. ராஜா உங்களை தேடுறோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தோம், தெவிட்டாத பாக்கி. உங்களுக்கு தான் மகிமை, 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 மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை சொல்வோமா? மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்புலால் கழுவும், எங்களை கழுவுங்கப்பா. இன்றே சுத்தமாவோ, ஈசோப்புலால் கழுவும், இன்றே சுத்தமாவோ. உலகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயாவும் திருநாமத்தினார். உலகின்ற பனி போல வெண்மையாவும் ஐயாவும் திருவார்த்தையினார். மகிமை, மகிமை. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய மகிமை நிரப்பட்டாப்பா. எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்கப்பா. மகிமை, மகிமை, ஆண்டவரே மாறாயனே. நாங்க பாட பாட உங்க மகிமை நிரப்பட்டோம். மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் எப்போதும் பாதாமர்ந்திட ஏங்கி தாவி. அந்த வாஞ்சை அப்பொழுது இருந்துகிட்டே இருக்கட்டும். எப்போதும் பாதாமர்ந்திட ஏங்கி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய மகிமை நாள் நிரப்புங்கப்பா. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. நிரப்பிடுங்க. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை,
ஆராதனை உமக்கே ஆராதனை. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமா. நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல பெரிய பலனா நாங்க போறோம்ப்பா. வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவா. கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்று கொண்டே, ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டே, ஒரு புதையல் பெற்று கொண்டே, ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா. காலையில நாங்க அறிக்கையிடுறோம், இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் செல்வமா. இயேசுதா இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜ். இயேசுதா இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாள். ஊரெல்லாம் ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஊர இன்னைக்கு நாங்க சொல்ல, நீங்க வாழ்க்கையில காண்பிக்க உதவி செய்யுங்க. பறை சாற்றுவேன், ஜீவிக்கிறார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்தாங்க சொல்லணுமே, ஜீவிக்கிறார் என் இயேசு. சீக்கிரமாய் வந்திடுவா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவா. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்த. நாங்க அந்த நிச்சயத்தோட சந்தோஷத்தோட நாங்க போறோம்ப்பா. ஓ சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். தேங்க்யூ அப்பா. இந்த காலை வேளையில எங்களை முழுதுமா ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லவர் எங்களுடைய சொந்தமாயிட்டீங்க, சாவை வென்றவர் எங்களுடைய ஜீவனா இருக்கிறீங்க, நீர் எங்களுடைய எஜமானனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களோட கூட இருக்கும் பொழுது என்னாலும் எங்களுக்கு வெற்றி அல்ல. ஆண்டவரே, மெய்ப்பன போல தன்னுடைய மந்தையை மேய்த்து ஆட்டுக்குட்டிய ஆண்டவரே அப்பா செம்மையான பாதையில நடத்துகிற தேவன். நீங்க கரவல் ஆடுகளை மெதுவா நடத்துகிற தேவன். ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுடைய மெய்ப்பராயிருக்கும் பொழுது நாங்க தாழ்ச்சி அடைவதில்லைல்ல. இந்த நாள் காலையிலேயே நாங்க அறிக்கை செய்துட்டோமே, சர்வ வல்லவர் எங்களுடைய சொந்தமாய், எங்களுடைய மெய்ப்பராய், எங்களுடைய ஜீவனாய் நீர் இருக்கிறதுனால எந்த தீங்கும் எங்களை அணுகாது, எந்த குறைவும் ஏற்படாது என்று சொல்லி நாங்க நம்புறோம். ஆனா நாங்க இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊரெல்லாம் சொல்ல
உலகம் எங்கும் பறைசாற்ற ஆண்டவரே நாங்க வார்த்தையின் மூலியமாவோ கிரியையின் மூலியமாவோ எப்படியாவது நாங்க உங்களை காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்திடலங்கப்பா. எங்களை நாங்க முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாயில துதி ஓயாமல் துதிக்க காலமெல்லாம் பாட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க சிந்த எண்ணம் யோசனை நினைவு பார்வை பேச்சு எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த உலகத்துல நாங்க உம்முடைய பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ எங்களை ரெடி பண்ணுங்க. நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா துதிகனும் உங்களுக்கே நாங்க செலுத்துறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளாக எப்பொழுது இருக்கட்டும். உம்முடைய சமூகத்துல நாங்க அமர்ந்திருந்து நீங்க செய்யற யுத்தத்தை நாங்க பார்க்கணும்ப்பா. எங்களை முழுவதுமா நாங்க அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களை ஆளுக செய்யட்டும். அப்படியே ஆண்டவர்கிட்ட இதை அப்படியே பாடி ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நான் என் பலத்தில் என் சிந்தையில் என் யோசனையில் நான் உட்காந்து குழம்பி கஷ்டப்பட்டு நான் ஜெயிக்கிறோன்னு முயற்சி பண்ணாமல் முழுக்குதுவாய் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா. உங்க பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உங்க பிரசனத்து அமர்ந்திருந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா. நீர் செய்யும் யுத்தம் ஆட்டோமேட்டிக்கா சுயம் வருதுல்ல, அது ஸ்டாப் ஆகட்டும். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால் ஒன்றும் அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமே. என் சுயத்தினால் ஒன்றும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. சொல்லுங்க ஒரு 3 விசை. உங்க பிரசன்னத்தால் கூடும். அதனால நான் முயற்சிக்கல. உங்க பிரசன்னத்தால் ஒரு விசை. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் கூடுமே. தகப்பனே இந்த நாள்ல எங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம். சுயம் இல்ல, எல்லாம் சாகட்டாம்ப்பா. உங்க பிரசனத்தினால கூடும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை மாட்சிமை திரியேக தேவனாகி உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். நாம் யாவரும் அமரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. அவருடைய கிருபை நம்மை கீழே விழும் பொழுதும் தூக்கி விடுகிறது. அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு உண்மையை சொல்லுகிறார் இந்த இடத்துல. உலக மக்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை தேடினோம்னா அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய உண்மை தன்மை. அவர் உண்மையால் உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை தேடும் பொழுது அதற்குரிய பலனை கட்டாயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தரை தேடுனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. சரி, ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இதில் சில காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எதற்காக அப்படி பண்ணணும் யோசிச்சு பாருங்க. நம்மளை அவர் ஏன் வரைஞ்சு வைக்கணும்? உங்கள் மீது வைத்த அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை, தேவனை அறிந்தவர்கள் அவரை நம்புகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி தாவீது சொல்றார். அல்லேலூயா. இங்க தேவனுடைய நாமம் அப்படின்னா என்ன? அவருடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? அவருடைய சுபாவம் என்ன? அன்புள்ளவர் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீதியுள்ள தேவன். அல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன், உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த 4 குணாதிசயத்தினால தான் நீங்கள் அவரை நம்பலாம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னங்க? அன்புள்ளவர், நீதியுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் நம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அவரை 100% நம்புவீங்க. இந்த 4 காரியத்தை உணர்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? 100% உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வச்சிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு உண்மையை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:12 நான் வெட்கப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். புரியுதுங்களா? எப்படி ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறத பார்க்க உண்மையை சொல்கிறாரு. நான் வெட்கப்படுகிறது இல்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு அது அன்பினுடைய அதாவது நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. நீங்கள் அவரை 100% நம்பரை தேடணும், பிடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நம்பி விசுவாசத்தை வைக்கணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு காரியம், தேவனை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவது இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும். உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே வைக்க வேண்டாம், தேவன் மீது வைங்க. ரெண்டாவது, தேவனை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவது இல்லை. மனிதர்கள் நம்ம கைவிட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தான் நம்ம நம்புகிறோம் அதிகமாக. என்னவங்க, எதை நம்புகிறோம்? நெட்வொர்க்கை நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? நெட்வொர்க் நம்மளை கைவிட்டுருச்சு. இன்றைக்கி லைவ் ஒளிபரப்ப முடியல. புரியுதுங்களா? அப்போ என்னன்னா, நம்ம ஒரு நம்பிக்கையோடு தான் வந்தோம், காலையில் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தோம், நிறைய எதிர்பார்ப்போடு இன்றைக்கி கண்டிப்பாக எப்படியாவது 2 நாளாக ஒர்க் ஆகலை, இன்றைக்கி எப்படியாகிலும் பண்ணிடலான்ட்டு வந்தால் அப்போவும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? சில நேரங்கள் இப்படித்தான். இதுதான் உலகம். அதுக்கு நான் ஜெபம் பண்ணால் வந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லை நீங்கள் ஜெபிக்காம வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. சில நேரங்களில் நம்முடைய இதை இப்படி கைவிடப்பட்டது போல தோணலாம். பட் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளணும், நம்முடைய நண்பர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுவாங்க? விலகிடுவாங்க. அல்லேலூயா. அவங்களால ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும், அல்லது ஹெல்ப்புக்கு வர முடியும், அல்லது அவங்க ஏதாவது நமக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. பட் நம்முடைய உறவினர்கள் எடுத்துக்கலாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஒரு நீங்கள் கஷ்டமாக இருந்தீங்கன்னா வரவே மாட்டாங்க, அது வேறு பிரச்சனை. நீங்கள் கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு எல்லா பக்கம் கடனை வாங்கி பாருங்கள், உறவினர்கள் ஒருத்தர் கூட உங்க பேச மாட்டாங்க. நீங்கள் பேசுனா அவங்ககிட்ட தா அப்படின்னு சொல்லிடுவீங்கன்னு பயந்துட்டு தந்தா என்ன பண்ண முடியாது, அவங்களால திருப்பியும் தர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க? பக்கத்தில் கூட வர மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மோடு வாசம் செய்கிறவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவனை நம்புறவங்கள அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எபிரேயர் 13:5 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. சரி, மூன்றாவது ஒரு காரியம், அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் தேடுனீங்கன்னா கட்டாயம் பதில் உண்டு, தேடாட்டி ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரை தேடணும். எப்படி கர்த்தரை தேடணும்னா, என்னுடைய தேவைக்காக மட்டும் நான் ஜெபிப்பது கர்த்தரை தேடுவதா? நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. நம்ம காலையில் எந்திரிச்சோடனே ஆண்டவர் சமூகத்தில் எல்லா விண்ணப்பத்தையும் டபக்குன்னு போட்டுவிட்டோம்னா அவரை தேடினதுக்கு அடையாளம்னு நினைக்கிறாங்க. அவரை தேடுவதற்கு அடையாளம் நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டீங்க, ஓகே குட், அது தப்பு கிடையாது. அவருடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. அவரை தேடுவதற்கு அடையாளம் என்ன? அவருடைய சித்தம் என்னன்னு நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது தேடுறக்கு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 29:13 சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் எப்படி தேடணும்? நம்ம ஊர் பழமொழிமா இருக்கு, மலையை இழுக்கிறோம், வந்தால் மலை போனால் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது 100% விசுவாசத்தோடு தேடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அப்படி வைக்கணும். உம்மை தேடி வந்துட்டேன், நீங்கள் உங்களை தேடி வந்தவங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். உங்களை தேடினா கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லியிருக்குது. நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் பதில் தந்தாகணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தேவனை தேடும் பொழுது கட்டாயம் அவரை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. முழு இருதயத்தோட நீங்கள் கர்த்தரை தேடுனீங்கன்னா அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார், சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் நடந்து போகும்போது கூட பக்கத்துக்கார போகிறவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான், அது வழியாகவும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, கடைசியாக நம்பிக்கையோடு காத்திருக்கணும். கர்த்தரை தேடுறது மாத்திரமல்ல, எப்படி இருக்கணும்? அதுக்குள்ள நேரத்தில் பலன் கொடுக்கறதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்ம ஜெபத்துக்கு எல்லா நேரமும் பதில் கிடைக்குதா? உடனே இன்னைக்கு ஜெபம் பண்ணுறீங்க, நாளைக்கே பதில் கிடைச்சிருமா? சொல்லுங்க, கிடைக்காது. அப்போ நம்ம விசுவாசம் என்ன ஆகுது? ஃபஸ்ட் நாள் 100% நம்புவீங்க, ரெண்டாவது நாள் நடக்கலைன்னா ஒரு 80% விசுவாசம் வரும், மூணாவது நாள் நடக்கலைன்னா ஒரு 60க்கு வந்துடும், நாலாவது நாள் 50க்கு போயிடும், அஞ்சாவது நாள் 25க்கு வந்துடும், ஆறாவது நாள் ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போலக்குன்னு சொல்லி விட்டுருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் நம்பிடுவீங்க. தாவீது காத்திருந்தார். பார்த்தீங்கன்னா தாவீதை அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் அவர் குறித்து சொல்லுகிற, தான் முதல் பெயர் சபா வரை சாமுவேல் தான் தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டார். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அப்ராக்சிமேட்டாக வயசு ஒரு 15ங்க. என்னன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணார்? நீ ராஜாவா மாறுவ. என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணார்? நீ ராஜாவாக போற அப்படின்ட்டு. ஆனால் உடனே ராஜாவாயிட்டாரா? அடுத்தது பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனை வருது. இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை நடக்கும்போது கோலியாத்து அப்போ அவங்க அண்ணனுக்கு உணவு கொடுக்க போகிறவன் அங்கே பார்க்குறான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும்னு கேட்குறான். அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? இவரை கொன்னா ராஜாவோட மகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவர் போகிறாரு, சண்டைக்கு போகிறாரு, ஜெயிச்சாச்சு. ஆனால் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. அவர் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டார். இன்னொரு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லி இன்னொரு பிள்ளையை கொடுத்து ஏமாற்றி விட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு வேலைக்கு போகிறாரு. எதுக்கு? சுரமண்டலம் வாசிக்கிறதுக்கு தான்.
அவர் டியூட்டி என்ன? சுரமண்டலம். அவர் என்னவா போக வேண்டியவர்? என்னவா போகணும்? ராஜாவா போகணும். இப்போ அவருக்கு என்ன வேலை கிடைச்சிருக்குது? அரண்மனைக்கு சுரமண்டலத்தை வாசிக்க போகிறாரு. அங்கே போய் வாசிக்கும் போது அந்த ராஜா பாருங்க, அவன் பேய் போன டபக்குன்னு என்ன பண்ணுறான்? குத்த பார்க்குறான். கடைசியில் என்னாச்சுன்னா அவரை துரத்துனான். ஏன்? அவனுக்கு தெரியும், ராஜாவாகிய சவுலுக்கு தெரியுது, இவன் உயிரோடு இருந்தானா இவன் தான் அடுத்த ராஜா, என் வம்சம் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால் இவனை எப்படியாகிலும் போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? லைஃப் லாங் ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு அவன் ஒரு முடிவு வச்சுக்கிறான். இப்போ 30 வயசு ஆகும்போது தான் அவர் ராஜாவானான் என்று சொல்லி 2 ராஜாக்களில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ எத்தனை வருஷம்? அப்ராக்சிமேட்டாக 15 30 வருஷம் என்ன பண்ணாருங்க? 30வது வயதில் தான் ராஜாவாகிறாரு. 15 ஆண்டுகள் காத்திருந்தார். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்லிட்டு போயிட்டாரா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? நாய் மாதிரி ஓடுறார், தெல்லு பூச்சி போல் துரத்தப்படுறாரு. மலைக்கு ஓடுறாரு, குகைக்கு ஓடுறாரு, வனாந்தரத்துக்கு ஓடுறாரு, இன்னொரு எங்கெல்லாம் போகணுமோ போயிட்டார். பட் ஒரு நாள் வைத்திருந்தார். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாள், நம்புறவர்களுக்கு ஒரு நாளும் அவர் கொடுக்குற பலன் போகவே போகாது. அல்லேலூயா. 30வது வயதில் ராஜாவானார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணினார். அல்லேலூயா. காத்திருந்தது 15 வருடங்கள் தான், ஆனால் அவர் ஆளுகை செய்தது 40 வருடங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய டைமுக்கு அவர் கட்டாயம் உதவி செய்வார். அதே போல தான் யோசேப்புக்கு சொப்பனம் கொடுத்தது சின்ன வயசில் தான், ஆனால் நிறைவேறுவதற்கு பல நாட்கள் ஆனது. பல சூழ்நிலைகள் வந்துச்சு. அவரை தூக்கி குழியில் போட்டாங்க. அடுத்து அவனை தூக்கி என்ன பண்ணாங்க? இஸ்மவேல்கிட்ட விற்றுட்டு போட்டாங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு? அவன் கொண்டு போய் ஒரு அரண்மனையில் கொடுக்குறான். அந்த அரண்மனையில் அந்த போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்யும்போது அந்த போத்திபாருடைய மனைவி தவறான உறவுக்கு மறுக்கிறனால அந்த தூக்கி அநியாயமாக ஜெயிலையும் போட்டாங்க. ஆனாலும் அவருக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேறினது. எகிப்து முழுமைக்கும் அவர் அதிகாரியாக மாறினார். தேவனை தேடணும், நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் 100% நிறைவேறிய தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை நம்பி அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தேடுனீங்கன்னா கட்டாயம் பதில் கிடைக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை தேடுகிற நீர் கைவிடுகிறதில்லை ராஜா, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். ராஜா, நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடணும் ராஜா, உண்மையே நம்பி இருக்கணும் ராஜா. எங்கள் நம்பிக்கையை 100% உங்கள் மேலே வைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு கட்டாயம் பதில் தந்தே தீர்வார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் எனக்கு பதில் தருவதற்கென்று ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நான் பொறுமையாய் காத்திருப்பேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவரை நான் 100% நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல நாங்களும் மனதார சொல்லுகிறோம், கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் உண்மையுள்ள தேவன். தாம் வாக்கு சத்தம் சொன்னதில் அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம் ராஜா, நீங்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம், உம்மை தேடுகிற ராஜா, முழு இருதயத்தோடு உம்மை தேட உதவி செய்வீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, நீங்க ஆண்டவரே எங்களை கைவிடாமல் கண்மணி போல பாதுகாப்பீராக. மனிதர்கள் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும் ராஜா, நீரோ நித்திய கண்மலை, எங்களை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய திரு கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிற ராஜா, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக.
ஆண்டவர் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நம்பி இருக்க, உம்மை உண்மையாய் தேட, கர்த்தருக்காய் காத்திருக்க உதவி செய்வீராக. உம்மை தேடுன இவர்களை அதிகாலையில் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ராஜா. அதிகாலையில் உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறாங்க இந்த ஆலயத்தில். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற பதிலை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்தலுவீராக. இந்த மாதத்தில் நீர் வாக்குத்தத்தம் செய்திட உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவரே பெரிய காரியங்களையும் செய்கிற தேவனே. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்துக்குள் அர்ப்பணிக்கிற ராஜா. விசேஷமாக என்று பிறந்த நாளை காண்கிற ஆண்டவரே சக்தி முருகனுக்காக, எலிசபெத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. என் சகோதரனை கோடா கோடியாக பெருகுவாயாக என்று சொல்லி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களாக. பாக்கியம் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அநேக ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளிலே எழுதி கொடுத்துருக்குறாங்க ராஜா. குடிவெறியின் ஆவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற கனகராஜ், ஆண்டவரே கோகிலாவின் மகன் கிஷோருக்காக, மயிலாத்தாவினுடைய பேரனுக்காக, வடிவேலுக்காக, ஆண்டவரே சண்முகம், ஆண்டவரே இவங்கெல்லாம் குடிவெறியின் ஆவிலிருந்து ரட்சிக்கப்பட உதவி செய்வீராங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்று ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் ராஜா. ஆண்டவரே அவருக்கு நீங்க ஆண்டவரை விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகம் சொல்லலாம் நாய் வாழ நிமித்த முடியாது, குடிகாரனை திருத்த முடியாது என்று சொல்லி, ஆனாலும் என் தேவன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உடையவர் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் முழு நம்பிக்கையோடு உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே குடிவெறியின் ஆவிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே குடிவெறியின் ஆவிகள் ஆண்டவரே அவர் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதாக, அந்த சிந்தனையே வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே தனுஸ்ரீக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகிஷ்ணுக்காக ஜெபிக்கிறோம். ராஜனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சசிகுமாருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவங்க எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படணும். மித்ரனுடைய வாய்கள் திறக்கப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெர்வீனுக்காகவும் ஜெபிக்கிறோம். எழும்பி நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தன்னுடைய குடும்பம் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எழுதி கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிருஷ்ணசாமிக்காக, குமாருக்காக, சதீஷ்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அந்த முழு குடும்பம் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்கிற வசனத்தின்படியாக முழு குடும்பமாய் உம்மை சேவிக்க உதவி செய்தலுவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கிற ஆண்டவரே சண்முகம், ராதிகா தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஆனந்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனந்துக்கு ஆலயத்துக்கு வர ஞாட்டத்தை கொடுப்பீராக. விருப்பத்தை உருவாக்க வல்லமையுடையவர் என்பதை விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் மீண்டும் ஆலயத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த ஒடிசாமா தீமோத்திரிக்காக ஜெபிக்கிறோம். அவங்க கால்கள் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றாய் நடக்க உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. முகேஷனுடைய மாமியாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவளுடைய எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கல்பனாவுக்காக ஜெபிக்கிறோம். கிட்னியில் இருக்கிற எல்லா கல்களும் கரைந்து போகத்தக்கதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரகதம் அம்மாவுக்கு ஆண்டவர் தலையில் காணப்படுகிற எல்லா செல்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எக்ஸ்ட்ரான செல்கள் எல்லாம், கேன்சர் செல்கள் எல்லாம் மாறுவதாங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. முழு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிற ராஜா. நீங்கள் காத்துக்கொள்ள வல்லமை உடையவர் என்பதை அறிந்திருக்கிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல் ஜெயா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு காணப்படுகிற ஆண்டவரே இந்த ப்ராப்ளங்கள் மாறுவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வசனத்தின்படியாக அன்பு சகோதரி நீர் பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாதிக்கப்பட்ட உள் உறுப்புகளை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை ஆண்டவரை தாங்குவதாக ராஜா. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அவங்க குடும்பத்தை நீர் கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ள. அந்த சகோதரிக்கு இருக்கிற பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து அவளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்வீராக.
ஹாலே லூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹாலே லூயா. அந்த சுந்தரவரம் பேபி என்கிற சகோதரி கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ராஜா. அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மோகன கிருஷ்ணனுக்காய் ஜெபிக்கிறோம். அவர் எழும்பி நடமாட உதவி செய்வீராக. உம்முடைய திருக்கரத்துக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் சபையின் தரிசனத்திற்காக ஜெபிக்கிறோம். மதுக்கரை 51 கிராமங்களை ரட்சிக்கப்படும் ராஜா. எங்கள் சபையில் ஆண்டவர் ஊழியங்கள் பெருகணும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் எங்கள் சபையை ஆசீர்வதிப்பீராங்க. பாஸ்டரை ஆசீர்வதிப்பீராங்க. விஜயகுமார் பாஸ்டரை ஆசீர்வதிப்பீராக. மனோஜை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். தொழிலை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் அப்பா. இன்னும் வல்லமையா இன்னும் மதுக்கரை பகுதியில் அநேகருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் மாற்றும் அப்பா. எங்கள் திருச்சபையில் அநேகர் வந்து சேர உதவி செய்யுங்க. மந்தை பெருகிறது போல எங்கள் சபை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே சகலவற்றையும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். நாளில் நல்லதொரு வார்த்தையை நம் மத்தியில் கொடுத்தார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் கர்த்தரையே நம்பிரு. அல்லேலூயா. தேவன் நல்ல வார்த்தை கொடுத்தார். அதனால் ஆண்டவர் தினம் நாம் தேடுறோம். அல்லேலூயா. மற்றவங்களையும் இதை தேடும்படியாய் செய்ய நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க. தேவன் உங்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அப்படியே இறுதி ஜெபத்துக்குள்ளே போகலாம். முழங்கால் படிட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனை துதிக்கிறோம். நீர் பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் அதிகமாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. ஓ அல்லேலூயா. தேவைக்காக மட்டும் தேடாதபடி உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் தேட கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரங்களை வைக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் சதாகாலம் மகிமைப்படுத்தினோம்ப்பா. வந்த ஒவ்வொருவரின் தேவன் நிறைவாய் ஆசீர்வதியும். இரட்சகர் மீட்பர் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமரடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல நன்மை ஒருபோதும் மறவாதே. ஆமென். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார்.